ஓகே காய்ஸ், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு பேக் த டிபிஜி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் இல்லை, கொஞ்சம் நாள் வீடியோ போடுறதுக்கு ஏகப்பட்ட வீடியோ ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். பட் எல்லாம் ஃபைலில் டெலிட் ஆகிடுச்சு. கூகுள் லாக்அவுட் ஃபோல்டர் போட்டிருந்தேன், பட் போயிடுச்சு. இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு கேம் ட்ரை பண்ண போகிறோம். அதுதான் எமர்ஜென்சி ஹெட் குவார்ட்டர்ஸ். இப்போ ஒரு இடத்துல கேஸ் பைப் லைன் போகும்ல, யூரோப்லலாம் அப்படி தான் இருக்கும். அந்த இடம் வெடிச்சிருச்சு. மொத்த டீமும் நம்ம இறக்கிருக்கோம். பிகாஸ் இது நம்ம டீம் தான். ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். அது நம்ம தான் சீஃப். இப்போ நம்ம ஃபயர் இன்ஜினில் ஒரு 2 ஃபயர் இன்ஜின் இருக்குது. ஒன்று வந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணி அனுக்கிற ஃபயர் இன்ஜின், இன்னொன்று வந்து லேடர் யூஸ் பண்ணுற ஃபயர் இன்ஜின். லேடர் ஃபயர் இன்ஜின் என்ன பண்ணோம்னா, மேலே இருக்கவங்க அதாவது ஹைட்டாக இருக்காங்கன்னா காப்பாற்றும், நான் மேலே போய் தண்ணி அடிக்கிறதுனா அடிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஃபயர் இன்ஜினை மேலே இருக்க ஒருத்தவங்க காப்பாற்ற ஆரம்பிச்சிட்டோம். இன்னொரு ஃபயர் இன்ஜினை வச்சு தண்ணி அடிக்கிறோம். இன்னும் மிச்சம் பண்ணி 2 இருக்குல்ல, ஒன்று வந்து ஆம்புலன்ஸு வந்து பேஷண்ட்டை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து டாக்டர். இவன் எதுக்கு இப்படி பண்ணுறான்னு தெரியல. பேசாமல் ஆம்புலன்ஸு டாக்டர் வரையும் வண்டியில் கூப்பிட்டு வந்துருக்கலாம். 2 வண்டி போட்டு வேறு டீசல் வேறு போட்டு வரணும். அட போங்கடா டே. ஓகே, இப்போ டாக்டர் வந்து ஒரு பொண்ணு ட்ரீட் பண்ணுறாங்க. என்னாச்சுன்னு தெரில. செத்து போச்சுதுன்னா கூட தெரில. ஆமாம், எதை பார்த்து இது மயக்கம் போட்டு வந்தது? வீடு அந்த பக்கம் இருக்குது, இது இந்த பக்கம் விழுந்து கிடக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் இல்லை, அது செத்து போட உயிரோடு தான் இருக்கான். இப்போ அதை உடனே ஹாஸ்பிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஆமாம், எப்படி இதுக்கு எதுவும் ஆச்சுன்னு ஒன்றும் புரியலை. வீடு அந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் விழுந்து கிடக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடு கூட அப்படியே குறைஞ்சிட்டே இருக்குது. நெருப்பு ரொம்ப டிக்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதில் மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அவன் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி 3 இடம் மேலே அங்கே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 3 கம்ப்ளீட் பண்ணோடனே மிஷன் முடிச்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம பேஸே. இங்கே தான் நம்ம பேஸ் பில்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்மளுக்குன்னு ஒரு ரிலாக்ஸேஷன் ப்ளேஸ் இருக்குது. இப்போ நம்ம இங்கே ஒரு ஃபயர் இன்ஜின் பில்ட் பண்ண போகிறோம். ஃபயர் ட்ரக்லாம் இருக்கும்ல, அதை போட்டுறதுக்கான இடம். என்னடா இது, மாற்றலாம் பார்த்தா மாற்ற முடியல. சரி, இப்போ ரோடு போட சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரோடு போடணும். ஓகே, அந்த பக்கம் தேவையான ஃபயர் இன்ஜினுக்கு அங்கே இடம் இல்லை. ஓகே ஓகே, ஃபயர் ட்ரக்கில் வெளியே வரணும்ல, அதுக்கு அந்த ரோடு அங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க. முன்னாடியே நம்ம ரீபில்ட் பண்ணலாம் ரோடை. ஓகே, ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ ஃபயர் ட்ரக்கு. ஓகே, இப்போ வந்து இப்போ ஆம்புலன்ஸ் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆம்புலன்ஸ்க்கான ஒரு டிப்போ. இப்போ டாக்டர் இருப்பாங்களே, டாக்டருக்கு ஒரு டிப்போ. டாக்டர் தனியாக வண்டியில் வருவாங்க, ஆம்புலன்ஸ் தனியாக வண்டியில் வரும். டாக்டர்ன்றது ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு, ஆம்புலன்ஸ்லேருந்து பேஷண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு மிஷின் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எதோ பிரச்சனையா, ஃபயர் ஆக்சிடெண்ட்டு, ஏதோ ஒரு வீட்டில் ஃபயர் ஆகிருக்கு. ஓகே, மொத்த டைமும் நம்ம போயிட்டுருக்கோம். மொத்தம் 3 டீம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபயர் இன்ஜின், டாக்டர், ஆம்புலன்ஸ். மியூசியம் மாஸ்டரில் ஃபயர் ஆகிருக்கு. ஓகே, மொத்த டீமும் ஒருத்தருக்கு வண்டிக்கான மெயின்டெனன்ஸ் சார்ஜு, டீசல் அது மாதிரி காசு கொடுத்தா தான் வரானுங்களே. ஓகே, இப்போ ஃபயர் இன்ஜினை எடுத்துகிட்டு போய்ட்டு நெருப்பு பண்ணிக்க சொல்லுவோம். பைப் எடுத்துக்கோ. இப்போ எப்படின்னா 2 கமாண்ட் கொடுக்கணும். ஒன்று பைப் எடுக்க சொல்லி, இன்னொன்று போய் தண்ணி அணைக்க சொல்லி, 2 கமாண்ட். இப்போ கரெக்டாக பார்த்தீங்களா, அடிப்பட் ஃபயர் ஆன இடத்துக்கு கீழே ஒன்று விழுந்து கிடக்குறாங்க. இப்போ அவங்கள போய் டாக்டர் அனுப்பிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லிடலாம். ஓகே, இப்போ முன்னாடியே ஃபயர் அணைய ஆரம்பிக்குது. ஓகே, இப்போ அவங்க உயிரோட தான் இருக்காங்க. ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகே ஓகே காய்ஸ், அது வரைக்கும் நீங்கள் மறக்காமல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு தெறிக்கி விட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைபே பண்ணலாம் கூட பரவாயில்ல, நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லி லைக்கு, கமெண்ட் இதை மட்டும் தயவு செஞ்சு பண்ணுறேங்க. ஓகே, இப்போ இன்னொரு பொண்ணை கூட அவன் செத்து கிடக்குது. சாரி, அவன் அடிப்பட்டு கிடக்குது. ஓகே, ஆம்புலன்ஸ் வந்துடுச்சு. ஓகே, அவங்களும் ஒரு இடம் இருக்காங்க. இப்போ ஆம்புலன்ஸ் அடிச்சு அவங்க ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் எடுத்து போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், மிஷின் முடிஞ்சிச்சு. இப்போ வண்டி ஏற்றிட்டு வண்டி அமுச்சு விட்டா முடிஞ்சிடும். அவ்வளோதான் மிஷின் முடிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இது இருக்குது. அதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டு, எவன் பண்ணிடுச்சான்னு தெரில. ஒரு ட்ரக்கு போய்ட்டுருக்கோம், கார் வந்து நல்லா சொருவி இருக்கும். கார் அப்படியே அப்பளம் மாதிரி இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஒரு டோர் ட்ரக் இருக்குது, ஆம்புலன்ஸ் இருக்குது, டாக்டர் இருக்காங்க. மொத்தம் 3 பேர். இப்போ டோர் ட்ரக் என்ன பண்ண சொல்லுவோம், காரை தூக்கிட்டு சொல்லுவோம்.
வந்து டோ ட்ரக் வந்து கார் எடுத்து டோ ட்ரக் மேலே வச்சு ஒரு ஃபுல்லாக பேண்ட் மாதிரி போட்டுருவோம் கார் மூவ் ஆகுது மாதிரி. அப்புறம் டோ ட்ரக் கிளம்பிடும். அப்புறம் இந்த காரை வந்து கீழே விழுந்து கிடக்குறான். காரை விட்டு வெளியே டாக்டர் அனுப்பிச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்லிவிடுவோம். ஓகே டாக்டர் ஓகே இப்போ வண்டி பேக் ஆகிடுச்சு. வண்டி நம்ம டிப்போக்கு அனுப்பிச்சிடுவோம். அது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கார பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் ட்ரக்கை கிளம்பிடுச்சு. இப்போ டாக்டர் மட்டும் பொழைச்சானா செத்தானான்னு சொல்லிட்டா போதும். ஐ திங்க் பொழைச்சிருவான்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ பொழைச்சிட்டான். இப்போ ஆம்புலன்ஸ் எடுத்து அவனுக்கு ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சி விட்ருவோம். அவ்வளோதான், ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் சீக்கிரம் எடுத்துக்கடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டான். யூரோப் கண்ட்ரி பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட்லி எல்லா வீடுமே இதுவாக தான் இருக்கும். இங்கே மட்டும் மொட்டை மாடி வீடாக வைக்கிறானுங்க. யூரோப்பாக வேறு என்னன்னு தெரில சரியா. இப்போ அடுத்த மிஷின் என்ன எடுக்கலான்னா ஃபாரஸ்ட் ஃபயர், அதாவது கேம்ப் ஃபயரா ஃபாரஸ்ட் ஃபயரான்னு தெரில. ஏதோ இடத்துல ஃபயராக இருக்குது. அதான் ஒரு சின்ன தீப்படுத்திருக்கோம். அதுதான் மரத்தில். இது நம்ம டீமை வர சொல்லியாச்சு. ஃபுல் ஃபோர்ஸில் வந்துட்டானுங்க. நெருப்பு வேறு அதிகமாகிட்டே இருக்குது. அந்த பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே நெருப்பு ஃபுல்லாக அதிகமாகிட்டுருக்கு ரைட் அண்ட் லெஃப்டில். ஓகே இப்போ என்னென்னா அந்த ஹெலிகாப்டர் தண்ணி எடுத்துகிட்டு வரும்ல, இப்போ அது வந்துருக்கு. இப்போ நம்ம ஃபயர் இன்ஜின் அனுப்பிச்சிடுவோம். ஹெலிகாப்டர் ஸ்பீடாக அனுப்பிது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஹெலிகாப்டர் சீக்கிரம் அனுப்பிச்சிடுது ஃபயரை. இப்போ இவனுங்க என்னடா எடுத்தீங்களாடா பைப் எடுத்துகிட்டு போய் அணியுங்கடா. ஓகே, ஒருத்தன் போயிட்டான். இன்னொருத்தன் திருப்பி அணிடாங்க. ஒரு பைப் எடுத்துட்டான். போடாங்க, போக மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் போயிட்டான். நடுவில் போய் அணைக்க போயிட்டான். சீக்கிரம் அணைங்கடா, மொத்த இடத்துக்கு பயிரிட போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 பக்கம் அனுப்பிச்சாச்சு. இன்னும் அந்த ஒரு பக்கம் தான் அனுப்பிச்சிட்டா முடிஞ்சிடும். என்ன பண்ணுற? ஒரு எக்ஸிக்யூஷன் எடுக்கிறான். ஓகே, அங்கே போய் அவன் தண்ணி ஆடுறா. இவன் 2 இடத்துல சேர்ந்து சீக்கிரம் பண்ணிங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். பேமெண்ட்டு சீக்கிரம் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு மனுஷன் கூட காணுங்க. ஒரு ஊர் அவுட்டுறதுனால யாரும் இல்லை போல இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நீங்கள் மறுபடியும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம லைட்டை தெரிக்க விட்டு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த மிஷினும் முடிஞ்சிச்சு. ஒரு கிட்டத்தட்ட 400 ரேட் கொடுத்துருக்கானுங்க. 400 காயின்ஸ் மட்டும் 1320 இருக்குது. ஓகே, இப்போ இந்த பக்கம் இருக்குது. இன்னொரு ஒரு ஆக்சிடென்ட் கேஸு. என்னடா உங்களுக்கு மட்டும் எங்கேருந்தாலும் அடிபட்டுகிட்டே இருக்கும். ஓகே, 2 வண்டி கரெக்டாக டேர்னிங் ஒருத்தர் எடுக்க வந்திருக்கான், ஒருத்தர் ஸ்பீடாக வந்திருக்கான். 2 அடித்து மோதி இருக்கு. சீக்கிரம் போங்கடா, சீக்கிரம் வாங்கடா. ஒரு மனுஷன் கூட இல்லை. ஐ திங்க் எல்லாம் காருக்குள்ளே இருக்கான்னு நினைக்கிறேன். அதான் காருக்குள்ளே இருக்கானுங்க. காரை கட் பண்ணி எடுக்கணும், காரை உடைக்கணும். 2 பேரும் ரெண்டு ஃபயர் இன்ஜினியர் இருக்காங்க நம்மக்கிட்ட. 2 பேரையும் அனுப்பிச்சு காரை உடைக்க வேண்டியதுதான். எங்கடா இருக்க நீ? இன்னொருத்த எங்கடா இருக்கான்? எடுத்துட்டியாடா? கட்டுற எடுத்துட்டு வா. ஓகே, இன்னொருத்த கார் கட் பண்ணி முடிச்சிட்டான். இப்போ அதான் இப்போ ஹெலிகாப்டர்லேயே ஆம்புலன்ஸ் ஒன்று இருக்கா, அது வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது. டேரெக்டாக தூக்கிட்டு போயிடுது. டேரெக்டாக தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு அது வந்து அங்கே போய் பார்த்துப்பாங்க. இப்போ டாக்டர் போய் அங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்கப்போம். ஓகே, இப்போ டோ ட்ரக்கு போயிட்டு வண்டியை தூக்கிட்டு போயிடும். இப்போ ஃபயர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஃபயர்மேன். ஓகே, ஐ திங்க் இவனும் பொழைச்சிருவான். ஐ திங்க் அதில் யாரும் சாக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், டாக்டர் இருந்தாங்கன்னா. ஓகே, ஐ திங்க் சாகலை. என்ன செத்து போனால் பேமெண்ட்டாக தரமாட்டானுங்களா என்ன? ஓகே, வண்டி கிளம்பிடுச்சு. டோ ட்ரக் வண்டி எடுத்துகிட்டு போயிடுச்சு. செத்தானா பொழைச்சானு நினைக்கிறேன். பொழைச்சிட்டான். இப்போ வேணும் ஹாஸ்பிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே, டாக்டர் அவன் இடத்துக்கு போயிடும். ஓகே, டோ ட்ரக் இன்னொரு கால் தூக்கிட்டு வச்சுருவோம்.
இன்னொரு கார் தூக்கிட்டு போய் போட்டுடுறா கரேஜில். ஓகே, வண்டி கிளம்பிடுச்சு. ட்ரக், ஃபயர் இன்ஜின் ட்ரக்கில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. அப்புறம் இன்னும் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி கேம் ரோப்ளெக்ஸில் கூட இருக்குது. அதுவும் எமர்ஜென்சி ஹெட் குவார்ட்டர்ஸ்னு நினைக்கிறேன் அது பேர் கூட. ஐ திங்க் அது கூட நான் ப்ளே பண்ணலாமா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த ஒரு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, வேறு என்ன இருக்குங்களா? ஓகே, இப்போ நம்ம ஒரு டாகு, இது அனிமல்ஸ் பிரச்சனை நினைக்கிறேன். டூரிஸ்ட் மிஸ் ஆகிருக்காங்க. அது தெரியலன்னு பார்த்தா நம்மளுக்கு டாக் தேவையாம். டாக் ரெஸ்கியூ K9 சோல்ஜர் தேவை. பட் நம்மக்கிட்ட அது இல்லை. அதனால் ஐ திங்க் இந்த மிஷின் பண்ண முடியாது. அதுக்கு ஆம்புலன்ஸு, டாக்டர், அதுக்கப்புறம் K9 சோல்ஜர் தேவை. நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் நம்ம ஓப்பன் வெஹிக்கல் சொல்லுவாங்க, அது நம்மக்கிட்ட இல்லை. இப்போது இன்னொரு ஆக்சிடெண்ட்டு. ஓகே, இப்போ வெளில இந்த விட்டு மிக தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் இல்லை, சின்னதாக ஒரு கோலர் ஆகிடுச்சு. எங்கே என்ன ஆச்சுன்னு தெரில. சின்னதாக எதோ கட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கிளிப்ஸ் எதோ கட்டாக இருக்குது. எதாவது பிரச்சனையும் இல்லை, இதெல்லாம் ஸ்டார்டிங் தான் இருக்குது. ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு. ஒரு 2-3 வண்டி வருஷம் அது அடிபட்டிருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இவன் பொழைச்சிட்டானா இவனையும் தூக்கி போட்டுடலாம். வண்டி கூட கிளம்பிடுச்சு. எல்லாம் ரெடின்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறீங்க, சீக்கிரம்டா. ஆம்புலன்ஸ் வந்துட்டான். தூக்கிட்டு போட்டுப்போ. பொழைச்சிட்டான். நீ எடுத்துகிட்டு போனவன சீக்கிரம் போடா. டாக்டரு, நீ வீட்டுக்கு கிளம்பி போயிடு. இதுக்கப்புறம் தேவையில்லை, முடிச்சுக்கலாம். எல்லாம் போய் வீட்டில் ரெஸ்ட் எடுங்கடா. ஆம்புலன்ஸு இவனையும் நீ என்ன பண்ணுற, ஹாஸ்பிட்டல் ட்ராப் பண்ணிட்டு போயிடு. இப்போ தானே சின்சியராக வேலை செய்கிறீங்க நீங்களாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்.